ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஏசிக்கு உண்டான பிசிபி இது, சரிங்களா? இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார். ஆக்சுவலாக இது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து கடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எலி கடிச்சு அதோட வைண்டிங் வந்து ப்ரைமரி வைண்டிங் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. பாருங்கள், இதுதான் அது, தெரியுதுங்களா? ப்ரைமரி வைண்டிங் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து இப்போது நம்ம வைண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பவர் மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதில் அந்த பிசிபி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வோல்டேஜ் அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 300 வோல்ட்டு ப்ளஸ் இங்கே வருது பாருங்கள், 300 வோல்ட்டு ப்ளஸ் இது, ஓகேங்களா? 300 வோல்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுதான் 300 வோல்ட்டோட ப்ளஸ்ஸு. இதுக்கப்புறமா இந்த இது சென்டர் பின் வந்து டம்மி. இந்த லாஸ்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பின். இது வந்து பார்த்திங்கன்னா ஐசியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி ஐசி இருக்கும். இந்த ஐசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நம்ம ஒரு 2 வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1117 போட்டிருக்கான் 3.3 வோல்ட்டுக்காக. ஸோ அதனால் அதுக்கு இன்புட் 5 வோல்ட்டு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வோல்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அவுட்டோர் வந்து டிசி ஃபேன் மோட்டர் 15 வோல்ட்டில், சரிங்களா? அதனால் ஒரு 18 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். 15 ஆர் 18, நம்மகிட்ட 18 வோல்ட்டு தான் அவைலபிள். ஸோ அதனால் 18 வோல்ட்டும் 5 வோல்ட்டும் நம்ம இன்புட்டாக கொடுத்து இதை நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். நான் டெஸ்டிங் பார்த்துட்டேன். நான் திரும்பி உங்களுக்காக டெஸ்டிங் காட்டுறேன். நான் எப்படின்றத மட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன், எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. இது பாருங்கள், இந்த ரெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது நான் கையில் வச்சுருக்கேன். இந்த 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 300 வோல்ட் ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கிற இந்த 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட்டுக்கு இன்புட்டும் 5 வோல்ட்டுக்கு இன்புட்டும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த மாடியூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 300 வோல்ட் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை நம்ம கரெக்டாக பார்த்து ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணோம். காட்டுறேன் இருங்க, தெரியுதுங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த ப்ளஸ் மைனஸில் பார்த்து இதை கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட்டு 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு கிரவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. கிரவுண்டு வந்து இது காமன் கிரவுண்டுன்றதுனால கிரவுண்டு இதுக்கு நம்ம செகண்டரியில் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் 18 வோல்ட்டுக்கு ஒரு ஒயரும் 5 வோல்ட்டுக்கு ஒரு ஒயரும் மட்டும் அவுட்புட்டாக எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வருது பார்த்திங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அது வந்து இந்த 2 பின்னு தான் பார்த்திங்களா. இது வந்து 18 வோல்ட்டு, இது வந்து 5 வோல்ட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா நான் சும்மா நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது 18 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 18 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபேன் மோட்டர், டிசி ஃபேன் மோட்டரோட லிங்க்கில் போகுது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த போர்டு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். போர்டு ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், போர்டு ஆன் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.